இயேசுவின் சிலுவை மரம் சொல்வதென்ன? நம்முடைய எண்ணங்கள் பெரும்பாலும் அவருடைய வேதனை, ஆணிகள் மற்றும் முள்முடி ஆகியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் சிலுவை செய்வதற்கு எந்த வகையான மரம் பயன்படுத்தப்பட்டது? திருவிவிலியம் அந்த மரத்தின் குறிப்பிட்ட வகையை பற்றி நமக்கு சொல்லவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை மட்டும் நமக்கு தெரிவிக்கின்றன. திருத்தூதர் பணிகள் 5:30 மற்றும் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2:24 ஆகிய பகுதிகளில் இயேசு நம் பாவங்களை அந்த மரத்தின் மீது சுமந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவிவிலியத்தின் நோக்கம் அதில் தொங்கிய மீட்பரை சொல்வதே ஆகும். அந்த மரம் எதை குறிக்கிறது? இணைச்சட்டம் 21:23 மரத்தில் தொங்கவிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கூறப்பட்டுள்ளது. இதையே திருத்தூதனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3:13 விளக்குகிறார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த சாதாரண மரத்தில் ஒரு அசாதாரணமான காரியம் நடந்தது. ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் இருந்தது. அது நன்மை தீமை அறியத்தக்க மரம். அந்த மரத்தின் வழியாகவே பாவம் உலகிற்குள் வந்தது. ஒரு மரத்தின் மூலம் மனித குலம் வீழ்ச்சியடைந்தது. ஆனால் மற்றொரு மரத்தின் மூலமாக மனித குலம் மீட்கப்பட்டது. முதலாவது ஆதாம் எங்கே கீழ்ப்படியாமையினால் கையை நீட்டினானோ அங்கே இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கீழ்ப்படிதலுடன் சிலுவையில் கைகளை விரித்தார். முதல் மரம் மரணத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது மரம் வாழ்வை கொண்டு வந்தது. முதல் ஆதாம் தண்டனையை கொண்டு வந்தான். இரண்டாவது ஆதாமாகிய இயேசுவோ நீதிமானாக்குதலை கொண்டு வந்தார். மரணத்தின் கருவி, வாழ்வின் சின்னம். அந்த மரம் ஒரு காலத்தில் மண்ணில் வேரூன்றி நின்றது. அது கிளைகளையும் இலைகளையும் சுமந்தது, நிழல் தந்தது. பின்பு அது வெட்டப்பட்டு சீவப்பட்டு ஒரு மரண தண்டனை கருவியாக மாற்றப்பட்டது. அதை போலவே இறைமகனாகிய இயேசுவும் விண்ணக மகிமையை விட்டு இறங்கி வந்து அடிக்கப்பட்டு நமக்காக உயர்த்தப்பட்டார். மரம் உயிரற்றது, ஆனால் அதில் தொங்கியவரோ உயிரானவர். இயேசுவை மௌனமாக்க நினைத்த அந்த சிலுவை வரலாற்றின் மிகப்பெரிய எக்காலமாய் மாறியது. அந்த மரம் எனக்கு என்ன சொல்கிறது? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, என் அவமானம் நீங்கியது, என் கடன் தீர்க்கப்பட்டது, என் எதிர்காலம் பாதுகாப்பானது. நீ நேசிக்கப்படுகிறாய் என்ற பரலோகத்தின் பிரகடனமாக அந்த சிலுவை நிற்கிறது. இயேசு அந்த மரத்தில் தொங்கியதால் சாபம் முறிக்கப்பட்டது. நாம் சிலுவையை சிந்திக்கும் போதெல்லாம் அந்த மரக்கட்டையை அல்ல, சிந்திய இரத்தத்தையே நோக்க வேண்டும். நம் மீட்பரையே பார்க்க வேண்டும். மரம் நம்மை இரட்சிக்கவில்லை, இயேசுவே நம்மை இரட்சித்தார். அந்த மரம் சாதாரணமானது, ஆனால் அந்த பலி தெய்வீகமானது. அது ஒளிவமா தேவதாருவா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அந்த மரம் தேவ ஆட்டுக்குட்டியை சுமந்தது. அந்த மரம் உலகத்தின் பாவ சுமையை தாங்கியது. அந்த மரம் பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையிலான பாலமாக மாறியது. ஆகவே இன்று நீங்கள் ஒரு சிலுவையை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், அது மரணத்தின் அடையாளத்தை நித்திய வாழ்வின் அடையாளமாக மாற்றிய மீட்பரை பற்றியது. அந்த மரத்தினால் நாம் சொல்ல முடியும், மரணம் தோற்கடிக்கப்பட்டது, பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது. ஆமீன்.